ஹலோ பாய்ஸ், இங்கே பாருங்க, இது ரோஸ் கார்டனா? ரோஸே இல்லை, எல்லாம் கலர் கலராக பூச்செடியாக வச்சிருக்கிறாங்க. இது ரோஸ் கார்டனுன்றாங்க. அக்கா, ரோஸ் கார்டன் நீங்களே எங்கே இருக்கு ரோஸு? இது ஏதோ வேறு செடி மாதிரி இருக்கு. ஏதோ பேரெல்லாம் புதுசு புதுசாகுது. ரோஸே காணோம். இது என்ன ஏதோ பழம் மாதிரியே இருக்குது. ஸ்மெல் வருமா? ஸ்மெல்லாம் வரல. பழம் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பாலைவனத்தில் தான் வளரும்னாங்க. இங்கே பார்த்தா இங்கே குளிரில், இந்த குளிரில் வளருது. என்ன பண்ணுறது? இங்கேருந்து பாருங்க, இதெல்லாம் ரோஸ் கார்டனில் இருக்கிற பூச்செடிங்கோ. இது எங்கேயோ போகணுன்னு சொல்லி போடுது. மேலே போகணுமா? வாங்க மேலே போகலாம். நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வரவே வராது. நம்ம ஊரில் குடிக்கிற தண்ணியே இல்லையா? இங்கே இப்படி இந்த மாதிரி செவுத்துலேயே வந்துருக்கு. கை வச்சாவே ஈரமாகுது. இப்போ தான் ரோஸ் செடியே வருது. பாருங்க, ரோஸ் செடியில் ரோஸே காணும். இது ரோஸ் கார்டனா? ஒரு ஸ்மெல்லு கூட இல்லைப்பா. என்னப்பா, பெரிய ரோஸ் நினச்சா அது பார்த்தா கவரு. இங்கே பாருப்பா, ரோஸு செடிங்களாகுது. ஆனால் ஒரே ஒரு ரோஸ் கூட பூக்கல. அங்கே கீழே ஒன்று மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது. அங்கே இருக்குது. இந்த கேமராவில் பார்த்தா அந்த அக்காச்சு இது கூட ரோஸாக தான் தெரியுது. கலர் கலராக இருக்குது ரோஸு. ஆனால் ஏவா இங்கே பாருப்பா, ரோஸ் இதாங்க ரோஸ். யாரோ பிச்சு தலையிலேருந்து பிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க பாவம். ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ரோஸ் கார்டனுன்னாங்க, ரோஸ் செடிங்கன்னு சொல்லி போட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இது எதாவது கலர் கலராக இருக்குது. ஆனால் செம்ம கலரைஷாக இருக்கு. ஆனால் இல்லைன்னு, ஆனால் ரோஸ் இல்லை. அது வேறு ஏதோ பேர். அதுக்கு எழுதி போட்டிருப்பாங்க, ஆனால் எழுதி போடலை. இங்கே வேலிக்கு அந்த சைடு அதான், அது ரோஸ் கலரே இல்லை. அது ரோஸ் செடிங்க மாதிரி தான். இது மரம் இது மாதிரி தான் இருக்குது. காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அந்த ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிறது. இதில் வந்து 60ஆம் கல்யாணமே பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறாங்க ஃப்ளவர்ஸ் ஜோடிங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஃப்ளவர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. இது வேணால் சொல்லலாம், நல்லா இருக்குது ரோஸ் கார்டன். இது வேணால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரோஸ் அங்கங்கே ஒன்றா தான் இருக்குது. சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி. அப்படி எங்கே இறங்கி போனால் இதுனா ஹோட்டலாப்பா? இது இங்கே நல்லா இருக்குது. பட்டர்ஃப்ளை. இங்கே பட்டர்ஃப்ளை இங்கே பாட்டு போகலாம். பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பாட்டு எடுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கேருந்து எப்படி அந்த கேமராமேன் அங்கே நிற்கிறவங்களுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த செடிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்கு. இதேனா ஹோட்டல் பஸ் ஸ்மெல் வருது கும்முன்னு. இது ஒரு வகையான பூச்செடிகள். டோன்ட்டு பிக் பண்ணக்கூடாதான். டோன்ட் பிக். ஆனால் வரவங்க எல்லாருமே பிச்சு போட்டது நம்மளே பார்த்துருக்கோம். தலையில் வச்ச பூ மாதிரியே இருந்துச்சு. இந்த வழியாக நம்ம இறங்கணும். இல்லை அந்த வழியாக அந்த சைட்லேருந்து இறங்கணும். திரும்ப நம்ம இந்த சைட்லேருந்து ஏறுறோம். பப்பாளி மரம் மாதிரி இருக்குது. பப்பாளி மரமா? அப்படிதான் தெரியுது அது. இந்த சைடு போகக்கூடாதுன்னு போகும்போது எல்லாமே அந்த சைடு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பாலைவனத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் வளருன்னுவாங்க. அது ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா இங்கே வளர்ந்துட்டு இருக்குது. எஸ், இதெல்லாம் இங்கே இருக்குது. காலங்கள் மாறி விட்டது. குத்துச்சா? இதுதான்ப்பா. இல்லை, இது குத்தலை, ஆனால் நல்லா இருக்கு. அது குத்துதா? ஓ, முல்லை பண்ணிட்டு மாதிரியே இருக்குதுப்பா. இதுக்கெல்லாம் பேர் ஒன்று ஒன்று பேராக இருக்குது. இது என்னப்பா? இது கம்பளி பூச்சி மாதிரி இருக்குது. பீன்ஸா? ஏதோ நல்ல நல்ல பேராக வச்சுருக்காங்க. சில பேருக்கு அது பேடாக கூட இருக்கலாம். ஏதோ புகுண்டியாவா? என்னவோ பகுண்டியான்றாங்க, தெரில. ஆனால் இந்த மாதிரி பூ நல்லா இருக்கு. எஸ். ஓ, இது ஏதோ விநாயகமாக இருக்கு. பேய் மரம்னு சொல்லலாம் நம்ம. இது ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, அது நீங்களே வச்சுக்கோங்க. அது திராட்சை மாதிரி இது, பிச்சு சாப்பிட்டா செத்து போயிடுவோம் மாதிரி இருக்குது. இது ஏதோ குட்லூண்டு வச்சுருக்காங்க. வெத்தலை, சுண்ணாம்பு, பீடா அப்படின்லாம். அதான் 150 ரூபாவாம். இது ஏதோ முள் மரம்பா, அது 150 ரூபான்னு சொல்லுவாங்க. 100 ரூபா செடி, அது 100 ரூபா செடி. அக்கா எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். இது இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பெரிய வெத்தலைன்னு நினைக்கிறேன். இது தக்காளி மரம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் தக்காளி மரமா? தக்காளி செடி, சாரி, மரம்ன்றேன், செடி. இது வெண்டைக்காய் செடி. ஜீரணியம்மா? அது சாப்பிட்டா ஜீரணம் ஆயிருமா? இதெல்லாம் வந்து 150 முழு மரம். இது 200 அம்பா. இது தண்ணி போட்டால் வளரும். அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்களே அந்த மரம் நினைக்கிறேன். 200. சூப்பரு. இது மூங்கிலுக்குள்ளே ஏதோ ஒரு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோஸ். என்ன ரோஸ்ன்னு தெரில, பட்டர் ரோஸ் மாதிரி இருக்குது. இது என்ன எதாப்பா? இது என்ன மரம்? இது வேக்ஸு போட்டு மூஞ்சிக்கு தேய்ச்சா கலர் ஆயிடுவோமா? தெரில. இது ஏதோ ஆலோவேராவா? இது ஜேடுகாந்தம். ஆலோவேரா மாதிரி இருக்குது. ஜேடா. எல்லாமே இங்கே முக்கால்வாசி தமிழ் பீப்புள்ஸ் ஒன்லி. இது ஏதோ உட்ரோஸா? மரச்செடியா? மரப்பூ. இது கல்யாணம்லாம் எப்படி பண்ணி வைப்பாங்க?